بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்து இதுவரை இம்மாதத்தில் நாம் செய்த இபாதத்துகளுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் நிறைவாக நமக்கு தந்து அருள் புரிவதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்பையும் ஆரோக்கியத்தோடு நோற்று அதிகம் அமல் செய்து பிரார்த்தனைகள் செய்து
தௌபா செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நேற்றைய தினம் கியாம நாளினுடைய ஒரு சில அடையாளங்களை நாம் அறிந்தோம். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்கிற காலம் வரும் பொழுது அந்த கியாம நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய ஹதீஸ் எண் புகாரியில் 4777. அதேபோல மார்க்கத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி விட்டு விடுகிறவர்கள் தோன்றுவார்கள், அதுவும் கியாம நாளுடைய அடையாளம் என்று பார்த்தோம். அது முஸ்லிம் 186வது நபிமொழி. இதெல்லாம் நேற்றைக்கு நம்ம ஹதீஸ் எண் சொல்ல விடுபட்ட சம்பவங்கள். அதே போல் வரக்கூடிய ஒரு காலம் வரும், ஹராமையும் ஹலாலையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் பொழுது கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி புகாரியில் 2059வது நபிமொழி. என் அன்பானவர்களே, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அந்த நாளை குறித்து மிக கடுமையாக மக்கள் மத்தியில் எச்சரித்தார்கள் என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக என்றைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ அப்பொழுதே கியாம நாள் நெருங்கிவிட்டது என்பதையும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி இந்த உலகத்திற்கு அழிவு நாளுதான். தூதர்களும் வரமாட்டார்கள், வேதங்களும் அருளப்படாது. இனி இந்த உலகத்திற்கு ஏற்படுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரழிவுதான் என்பதை அல்லாஹ் திருக்குரானில் பல இடங்களிலே இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருந்தாலும், திருக்குரானை ஏற்காத மக்கள், தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்துக்கொள்ளாத மக்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள் கியாம நாள் வரை. அவர்களெல்லாம் அறிந்து கொள்கிற வகையில், கியாம நாள் வரை அறிந்து கொள்கிற வகையில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். நண்பர்களே, இவைகளையெல்லாம் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிற காரணத்தினால் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் குற்றம் சுமத்த நமக்கு தோன்றுகிறது. அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உலகம் அழிகிற வரை மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த திருக்குரானையும் திருக்குரானில் சொல்லப்பட்ட சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்பதற்கு ஒரு சம்பவத்தை பாருங்கள். அன்றைய இணை வைப்பாளர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நீங்கள் உண்மையில் இறை தூதர் தானா என்பதை எங்களுக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் இருந்து கொண்டிருந்தார்கள். அரஃபா, மினா, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும் மினாவில் நடந்த சம்பவம். அல்லாஹ்வினுடைய ரசூல் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்திற்கு மேல் உயர்த்தி சந்திரனுக்கு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடிட்டு சந்திரனை இரண்டு பாகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்றைக்கு இருந்த பிரசித்தப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், சந்திரன் பிளக்கப்பட்டு அதனுடைய ஒரு பகுதி ஹிரா என்கிற மலைக்கு அடியில் சென்றதை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த தோழர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 3869, 68, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5395, 96. இதனை
அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 54வது அத்தியாயம் 1வது வசனம், இக்தரபத்தி ஸாஅத்து, அந்த நாள் வந்து விட்டது, அந்த நாள் நெருங்கி விட்டது. ஒன் சக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானத்திற்கு, பூமிக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரங்களுக்கு, ஒவ்வொரு கோள்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய ஆயுள் காலத்தை வைத்திருக்கிறான். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சந்திரனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சந்திரன் பிளந்து விட்டது, அது கியாம நாளின் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் தூதரை வைத்து அந்த சந்திரனை பிளந்த காட்சியை உண்மைப்படுத்தி உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அந்த சம்பவத்தை வைத்திருக்கிறான். நண்பர்களே, நாசா என்கிற அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி கூடம், அந்த கூடம் சமீபத்தில் விண்வெளியை ஆய்வு செய்து சந்திரனிலே இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் சொல்லுகிறார்கள், முழு சந்திரனும் பிளக்கப்பட்டு திரும்ப ஒன்று சேர்ந்ததை போல மிகப்பெரிய ஒரு கோடு அந்த சந்திரனுக்கு மத்தியில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து நாசாவினுடைய ஆய்வுக்கூடத்தில் இருந்த அந்த சந்திரன் புகைப்படத்தை எடுத்து ஆயத்துகளை ஆய்வு செய்து ஹதீசுகளை மேற்கோள் காண்பித்து இந்த உலகத்திற்கு அந்த பேருண்மையை வழங்கி இருக்கிறார்கள். நண்பர்களே, இணையதளத்தின் மூலம் இந்த பேருண்மையை நீங்கள் பார்க்கலாம். இதே ஒரு ஈசா நபி செய்து பைபிளில் இடம்பெற்றிருந்தால் தங்களுடைய முழு மீடியாவினுடைய பலத்தின் மூலம் கிறிஸ்தவத்திற்கு ஆள் சேர்த்து இருப்பார்கள். சொன்னது அல்லாஹு தஆலா, இருக்கிற செய்தி திருக்குர்ஆனில், செய்து காட்டியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த பேருண்மை உலகத்திற்கு தெரிந்தால் இஸ்லாம் வளர்ந்துவிடும். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே நாசக்காரர்கள், அநியாயக்காரர்கள் இப்படிப்பட்ட அத்தாட்சியை இந்த உலகத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாராவது இந்த வசனத்தை ஆய்வு செய்து சூரியனை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, நட்சத்திரங்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, சந்திரனை தூதர் பிளந்த அந்த சம்பவத்தை ஹதீஸ் கிதாபுகளிலும் அல்லாஹு தஆலா வரக்கூடிய சமூகத்திற்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வசனங்களின் மூலம் அல்லாஹ் மெய்ப்படுத்துகிறானே, இதை பொய் என்று யாராவது இதுவரை நிரூபித்திருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு பிளவோ, சூரியனில் அப்படிப்பட்ட ஒரு கோடோ, சந்திரன் அப்படிப்பட்ட பிளவுக்கு பிறகு ஒட்டியதாகவோ எந்த ஒரு சம்பவம் இல்லை என்று யாராலும் கூற முடியாது. காரணம், சம்பவம் உண்மையானது. ஒட்டுமொத்த சந்திரனிலும் அந்த பிளவுக்குரிய கோட்டை நீங்கள் பார்க்கலாம் என்று நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அது நெருங்கி விட்டது. ஆகவேதான் சந்திரன் பிளந்து திரும்ப அந்த சந்திரன் சேர்ந்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆக அந்த நாள் என்பது மிக மிக நெருக்கமாகத்தான் அன்பர்களே இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனங்களின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் பரவலாக எல்லா இடங்களிலும் அடிக்கடி பூகம்ப சம்பவங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அதிகப்படியான பூகம்பம் நிகழ்வதை நீங்கள் கேள்வியுற்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 1036வது நபிமொழி, 7121வது நபிமொழி. பூகம்பங்கள் அதிகமாகும். இந்த பூகம்பத்தை அல்லாஹு தஆலா ஏன் அதிகமாக்குகிறான்? இறைவன் என்பவன் அநியாயக்கார மக்களுக்கு, அக்கிரமக்கார மக்களுக்கு, தன்னை நிராகரிக்கிற மக்களுக்கு, இணை வைக்கிற மக்களுக்கு, பெரும்பாவங்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு தன்னுடைய அத்தாட்சி ஆகிய திருக்குர்ஆனை அல்லாஹு தஆலா அனுப்பிய பிறகும், தூதரை அனுப்பிய பிறகும்
இந்த உலகத்தில் அழிச்சாட்டிய கும்பல்கள் அதிகமாகும் பொழுது அவர்களை எச்சரிப்பதற்காக, தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பூகம்பத்தை அதிகமாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, 1902ஆம் ஆண்டிலே இருந்து 2010 ஜனவரி வரை, 1902ஆம் ஆண்டிலே இருந்து 2010 ஜனவரி வரை 108 வருடங்களில் 117 பூகம்ப சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 117 பூகம்ப சம்பவம், வருடத்திற்கு ஒரு பூகம்பம் என்ற அடிப்படையில். இது கூட மிக குறைந்த ஒரு 1000 பேர் இறந்து போன பூகம்ப சம்பவம் என்று இணையதளத்தை ஆய்வு செய்த போது கிடைத்த குறிப்பு. 1000ற்கு மேல் இறந்து போன மக்களுடைய பட்டியலை சேகரித்தால் இன்னும் பூகம்பங்கள் அதிகம். குறைந்த எண்ணிக்கை, ஒரு பூகம்பத்தால் 1000 பேர் இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட பூகம்ப பட்டியலை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1902 இருந்து 2010 ஜனவரி வரை இந்த உலகத்தில் ஏற்பட்ட பூகம்ப சம்பவம் 117 பூகம்ப சம்பவம். வருடத்திற்கு ஒன்று என்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தன்னுடைய அத்தாட்சியை நிலைநாட்டி, எவ்வளவுதான் விஞ்ஞான துறையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றாலும் இதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அல்லாஹ் மெய்ப்பித்து, அதே நேரத்தில் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், இன்னும் இறை விசுவாசிகள் எல்லாம் பாடம் பெறுகின்ற வகையில் அல்லாஹு தாலா எவ்வளவு பூகம்ப சம்பவத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பூகம்ப சம்பவத்திற்கு இரையான மக்கள் 22 லட்சம் பேர்கள் இந்த உலகத்தில் இதுவரை இரையாக இருக்கிறார்கள். 1000 வீதம், 5000, 1 லட்சம், மில்லியன் கணக்கில் இறந்து போன மக்களுடைய பூகம்ப சம்பவம் இன்னும் அதிகம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 1036வது நபிமொழியில் பூகம்பங்கள் அதிகமாகும், நில அதிர்வுகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட நில அதிர்வுகள் அதிகமானால் கியாம நாள் நெருங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னதாகவெல்லாம் சுனாமியோ, மிகப்பெரிய புயல் காற்றோ, பெருமழையோ, வெள்ளப்பெருக்கமோ, பூகம்ப சம்பவமோ ஒன்றும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. காரணம், அந்தந்த சமுதாயத்திற்கு தூதர் அனுப்பப்படுவார். அந்த தூதர் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார். மக்கள் மார்க்கத்தை நிராகரித்தால் பொறுமையோடு இருந்த எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹ்வே, இனி இவர்களுக்கு உன்னுடைய வேதனையை நீ இறக்கு. காரணம், என்னை முழுக்க முழுக்க நிராகரித்து விட்டார்கள். நூஹ் நபி சொல்வதை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ், இரவு பகலாக அந்த மக்களை நான் அழைத்தேன், இருந்தாலும் அந்த மக்கள் என்னை பொய்ப்பித்து இந்த பூமியில் உனக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற காரியத்தில் அவர்கள் மேலோங்கி விட்டார்கள் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவுடன் அந்த மக்கள் உடனுக்குடனே அழிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டவுடன் உடனுக்குடனே அனுப்புவதை அல்லாஹு தஆலா நிப்பாட்டி, ஒரு நாளுக்காக உங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான். அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம். நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? உங்களை நான் வெறுமனே படைத்தேன் என்றும் என்னிடம் நீங்கள் திரும்ப வரவே மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்விகள் திருக்குர்ஆனிலே உண்டு. ஆக இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹு தஆலா அடிக்கடி இப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்த்தி மனித சமூகத்தை அல்லாஹு தஆலா எச்சரிப்பான். பூகம்பங்கள் அதிகமாகும் பொழுது அந்த கியாம நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையில் கூட சுனாமி வந்தது. எத்துணை குடும்பங்கள், எவ்வளவு மனித உயிர்கள், உலக வரைபடத்தில் இருந்து ஒரு சில ஊர்களையே எடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. இதற்கும் விஞ்ஞான யுகம் வளர்ந்த காலம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் நடந்தால் யாரும் எப்படிப்பட்டவர்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்கிற அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இது பூகம்பங்கள் அதிகமாகும் போது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் 682வது நபிமொழி, ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4ஆம் பாகம் 493வது நபிமொழி, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்புகள். அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் எல்லாம் அந்த நாள் நெருங்கும் பொழுது உலக அழிவு நாளினுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய, மிகவும் விருப்பமான ஒரு இடம்
அல்லாஹ்வுடைய ஆலயம். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம் கடை தெருவு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வீடு இந்த வீடு. இந்த வீட்டுக்கு ஒரு சேதாரமோ, இந்த வீட்டுக்கு ஒரு அவமதிப்போ, இந்த வீட்டை வைத்து மக்கள் பெருமை அடிக்கவோ செய்தால் அது அந்த நாளினுடைய ஆரம்பம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் வரப்போகிறது என்று பொருள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பள்ளி வாயிலை தொழுகைக்காக வேண்டி பயன்படுத்துகிற காலம் போய் பள்ளி வாயிலை பாதைகளுக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள். பள்ளிக்குள் பூந்து வீட்டுக்கு செல்வது, பள்ளிக்குள் பூந்து அடுத்த தெருவுக்கு செல்வது, பள்ளிகளை பாதைகளாக மாற்றுகிற மக்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிற அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வை மக்கள் சுஜூது செய்கிற ஆலயம், அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு கேட்கப்படுகிற பிரார்த்தனைக்கு திரைமறைவின்றி அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்படுகிற ஆலயம், வானவர்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வந்து இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகிற ஆலயம். அந்த ஆலயங்களில் தொழுகை நின்று போக ஆரம்பிக்கும். மக்கள் அதில் வழிபாதையாக அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மக்கள் பயன்படுத்துகிற காலம் வரும் பொழுது அது கியாம நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் பள்ளி வாயிலை கட்டி மக்கள் பெருமை அடிப்பார்கள். என்னுடைய மினாரா பெரிது, உன்னுடைய மினாரா பெரிது, எங்களுடைய பள்ளி பெரிது, உங்களுடைய பள்ளி பெரிது, எங்களுடைய கோத்திரத்தாருடைய பள்ளி சிறந்தது, உங்களுடைய கோத்திரத்தாருடைய பள்ளி பலகீனமானது என்று பள்ளியை வைத்து பெருமை அடிக்கிற காலம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வைத்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்து ஐங்கால தொழுகை நடத்தி மக்களுக்கு ஹிதாயத்து தக்வா கிடைக்கின்ற உபதேசங்கள் நடைபெற வேண்டிய பள்ளி, ஒரு சில குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், மக்கள் அந்த ஆலயத்தை வைத்து பெருமை அடிக்கிற காலம் வரும். அந்த ஆலயங்கள் எல்லாம் நடைபாதையாக பயன்படுத்துகிற காலம் வரும். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5186வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அன்றைய காலம் நெருங்கும் பொழுது கியாம நாள் எப்பொழுது வரும் என்றால் மக்களுடைய உள்ளங்களில் கஞ்சத்தனம் அதிகமாகும், தர்ம சிந்தனை எடுபட்டு போய்விடும், ஜக்காத்துடைய சிந்தனை எடுபட்டு போய்விடும், கருமித்தனங்கள் கஞ்சத்தனங்கள் அதிகமாகும். அப்படிப்பட்ட நபர்கள் உருவாகும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள். உண்மைதான் என்பர்களே. அல்லாஹ்வுடைய பாதை, நல்ல அமல்கள், நல்ல நல்ல காரியங்கள் என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் இருக்கப்படுகிறது. உலகம் என்று வரும் பொழுது தாராளமாக நம்முடைய உள்ளம் திறக்கப்படுகிறது. உண்மைதானே? சாதாரணமாக உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்றால் பணத்தை வாரி வாரி இறைக்கிறோம். வாகனம் வேண்டும், இருக்கிற வாகனத்தை மாற்ற வேண்டும் என்றால் லட்சம் ரூபாய் எல்லாம் நமக்கு துச்சமாக தெரிகிறது. சுன்னத்து திருமணம், ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு திருமண ஒப்பந்தத்திற்காக ஊரையே அழைத்து விருந்து போடுகிற அன்பர்கள் இந்த சமூகத்திலே உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் தர்மம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது உள்ளமெல்லாம் அவர்களுக்கு இறுகி போய் விடுகிறது. கஞ்சத்தனம் அவர்களிடத்திலே தெரிகிறது. நண்பர்களோடு சாதாரணமாக ஹோட்டலுக்கு செல்லும் பொழுதோ, ஊர் சுற்றுகிற பயணம் செய்யும் பொழுதோ நண்பர்கள் போட்டி போட்டுக் கொண்டெல்லாம் செலவு செய்கிறோம். எதற்காக? ஊர் சுற்றுகிற பயணங்களுக்காக. உணவருந்த சென்றால் பில்லை நீ கொடுப்பதா நான் கொடுப்பதா என்றெல்லாம் போட்டி போடுகிறோம். 500 ரூபாய் 1000 ரூபாய் சாதாரணமாக செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒரு அனாதை இல்லத்திற்கோ பள்ளி வாயிலுக்கோ செலவு செய்யுங்கள் என்று சொல்லும் போது 5 ரூபாய் எடுப்பதற்கு மிகப்பெரிய தயக்கம். 10 ரூபாய் போடுகிற பொழுது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஆரவாரம். என்ன காரணம்? உள்ளங்கள் மாறுபடுகிறதா இல்லையா? இந்த ஒரு கஞ்சத்தனம், கருமத்தனம், இந்த ஒரு கஞ்சத்தனம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற இந்த ஒரு கருமித்தனம் மக்கள் மத்தியில் மெல்ல மெல்ல உருவாகும் பொழுது அந்த நாள் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட எண்ணத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது புகாரியில் 80வது நபிமொழி, 81வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரமும் மதுவும் பெருகுகிற நாள் வரும், அப்படி அது பெருகினால் கியாம நாள் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் யாராவது விபச்சார குற்றம் புரிந்தால் நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய முன்னோர்கள், அவருடைய காலத்தை சொல்கிறேன், அப்பொழுதெல்லாம் விபச்சார குற்றம் புரிந்தால் அது ஊருக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுவார்கள். ஒரு ஜமாத்திற்கு ஏற்பட்ட தலைகுனிவாக கருதுவார்கள். ஜமாத்தினரும் ஊராரும் சேர்ந்து மிகப்பெரிய ஊர் கட்டுப்பாடு வைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை விலக்கி வைக்கிற காலமெல்லாம் இருந்தது. அதிலிருந்து
2010 இன்றைக்கு நாம் இருக்கிறோம். விபச்சாரத்தை பற்றி பேச வேண்டுமானால் அதற்கே ஒரு 3 மணி நேரம் தேவை. அந்த அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் மலிந்து கிடக்கிற காலம் இந்த காலம். அந்த அநியாயத்தை வேரோடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டிய அரசாங்கமே இன்றைக்கு முன்னின்று விபச்சாரங்களையும் மதுபானங்களையும் தாராளமாக நடத்துகிற காலம் இந்த காலம். ஆரம்பத்திலெல்லாம் ஒரு விபச்சாரி வீதியில் நடக்க வெட்கப்படுவாள். விபச்சாரியாக இருந்தால் கூட, அதை ஒரு தொழிலாக செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஆரம்ப காலகட்டத்தில் வீதிகளில் நடக்க பயப்படுவாள். ஜமாத்தின் மீது பயம் இருக்கும், சமூகத்தின் மீது பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எங்கு பார்த்தாலும் விபச்சாரிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விபச்சாரிகள் வீதிகளில் வந்து நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு உங்களை அழைக்கிற ஒரு காலம் வரும், அது கியாமத் நாளின் அறிகுறி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் பெறுகிற காலம், தொழிலுக்காக விபச்சாரம் செய்கிற காலம் இருந்தது போய் கற்பழிப்பு சம்பவங்கள், பள்ளி மாணவியை ஆசிரியர் கற்பழிக்கிற கொடுமை, பாதுகாப்புக்கு காவல்துறைக்கு சென்றால் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் கற்பழிக்கிற கொடுமை, வயது மூதாட்டி பெண்களை எல்லாம் கற்பழிக்கிற கொடுமை. கரூரில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் பார்த்தேன். ஒரு 70 வயது 80 வயது ஒரு மூதாட்டி பேரப்பிள்ளையை பார்ப்பதற்காக கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி கிராமப்புறத்திற்கு நடந்து செல்லும் பொழுது குடிபோதையில் சீட்டாடி கொண்டிருந்த 4 பேர் அந்த 80 வயது கிழவியை பிடித்து கற்பழித்திருக்கிறார்கள். ஊரே அடித்துக் கொன்ற சம்பவம். எங்கே சென்று கொண்டிருக்கிறது மனித சமுதாயம்? எங்கே சென்று கொண்டிருக்கிறது மனித சமுதாயம்? எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு சம்பவம், எங்கு பார்த்தாலும் விபச்சார சம்பவம். மனிதன் கடந்து போய் இன்றைக்கு பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் குதறுகிற காலம் இந்த காலம். இணையதளத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் பள்ளிக்கு செல்லுகின்ற பச்சிலம் குழந்தைகள், 4 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 10 வயது குழந்தைகள் எல்லாம் இந்த அநியாயக்காரருடைய பிடியிலே இருந்து தப்பாத காலம் இந்த காலம். பச்சிலம் குழந்தைகள் கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரத்தில் துடிதுடித்து கொலை செய்த பட்டியலே இணையதளங்களிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்த அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாய மக்களும் இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்கிற காலம் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் அநியாயத்தை இந்த உலகத்தில் தடுப்பதிலே முதன்மையானவர்கள். எல்லா தீமைகளையும் தடுக்கின்ற, எல்லா அநியாயங்களுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுக்கிற உரிமை முஸ்லிம்களை தவிர யாருக்குமே கிடையாது. காரணம், எல்லா மதங்களும் விபச்சாரத்தையும் மதுபானத்தையும் ஆதரிக்கக்கூடிய மதங்களும் வேதங்களும் உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அது கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள். ஒழுக்க கேடுகளை இந்த மனித சமூகத்திலே பரப்பி ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம் என்கிற அளவுக்கு மாறிவிட்டது. நாயை திருமணம் செய்கிற காலம். இணையதளத்தை ஆய்வு செய்து பார்த்தால் வித்தியாசமான குடும்பங்கள் நாய்களை திருமணம் செய்கிறார்கள். ஆணுக்கு ஆண் திருமணத்தை இன்றைக்கு வெகு வேகமாக பரப்பி வருகிறார்கள். பெண்ணுக்கு பெண் திருமணம் என்கிற ஒழுக்கக்கேட்டை பரப்புகிறார்கள். எங்கு பார்த்தாலும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், சமீபத்தில் தாம்பரத்திற்கு அருகிலே, கும்பகோணத்திற்கு அருகிலே நடந்த ஒரு செய்தி பத்திரிகையில் வெளிவந்தது. தன்னுடைய கட்டிய மனைவியை இல்லற வாழ்க்கையிலே வீடியோ படம் எடுத்து, ப்ளூ பிலிம் எடுத்து, அதை வைத்து மாமனாரை மிரட்டி இருக்கிறான் வரதட்சணைக்காக வேண்டி. கொடுக்க மறுத்த காரணத்தினால் இணையதளத்தில் போட்டிருக்கிறான். எங்கே சென்று விட்டது இந்த சமுதாயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானம், மரியாதை, கண்ணியம் எல்லாம் புனிதமிக்க இந்த அரஃபாவை காட்டிலும், புனிதமிக்க இந்த மக்காவை காட்டிலும் சிறந்ததென்று போதித்த இஸ்லாம், சிறந்ததென்று போதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டிய மனைவியை வைத்து விபச்சாரம் நடத்துகிற காலம், பெத்த தந்தை மகளை விபச்சாரம் செய்கிற காலம், திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவியினுடைய தங்கையோடு சாதாரணமாக குடும்பம் நடத்துகிறவர்கள் உண்டு, மனைவியினுடைய தாயை கோரத்தோடு கற்பழிக்கிறவர்கள் உண்டு. என்ன காரணம்? அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சமில்லை, அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சமில்லை. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இந்த பட்டியலை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை எங்காவது ஒரு இடத்தில் பூகம்ப சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி சுனாமி போன்ற மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் உண்டாக்கி இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். மெல்ல மெல்ல எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். மெல்ல மெல்ல. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு அநியாயம், இது ஒரு அக்கிரமம். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லை. மூமின் அதை செய்ய மாட்டான். செய்கிற நேரத்தில் ஆடையை களைவதை போல இஸ்லாம் அவனை விட்டு வெளியேறுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் அறியாமை காலத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்.
அறியாமை காலத்தில் இருந்து 10 மனைவி 13 மனைவி 15 மனைவிகளை வைத்திருந்த அரபு நாட்டு மக்கள் இஸ்லாம் வந்த பிறகு எல்லாவற்றையும் தூக்கி வீசி அல்லாஹ் அனுமதித்த சட்டத்திற்கு உட்பட்டு குடும்பம் நடத்திய அரபு நாட்டு மக்கள் ஒரு நாள் ஒரு கிராமத்துப்புற ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். எதற்கு அனுமதியாம்? தொழுவதற்காக வேண்டி அல்ல, நோன்புக்கோ ஜக்காத்துக்கோ இபாதத்திற்கோ அல்ல, விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். தோழர்கள் எல்லாம் ஆவேசமாக வாளை உருவி, அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்லட்டுமா? தூதர் என்று பார்க்காமல் அசிங்கமான காரியத்திற்கு அனுமதி கேட்டவரை கொல்லட்டுமா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருங்கள் என்று சொல்லி, தோழரை அருகிலே வாருங்கள் என்று கேட்டு தோழரை பார்த்து சொன்னார்கள், விபச்சாரம் உன்னுடைய தாயிடத்தில் செய்ய வேண்டுமா, உன்னுடைய மகளிடத்தில் செய்ய வேண்டுமா, உன்னுடைய சகோதரி இடத்தில் செய்ய வேண்டுமா என்றார். தோழர் திகைத்து போனார். என்ன யா ரசூலல்லாஹ்? ஆமாம், யாரிடத்தில் போய் விபச்சாரம் செய்கிறாயோ அந்த பெண்மணி யாருக்காவது தாயாக இருப்பாள், யாருக்காவது சகோதரியாக இருப்பாள், யாருக்காவது மகளாக இருப்பாள். உன்னுடைய தாய், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மகளிடத்தில் விபச்சாரம் செய்கிறாய் என்று கேட்டவுடன், அல்லாஹ்வுமே சத்தியமாக யா ரசூலல்லாஹ், நான் இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று நபித்தோழர்கள் சென்ற சம்பவம் ஹதீஸ்களிலே உண்டு. நீலப்படங்கள் இருக்கிறவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள், கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபடுவர்கள், அது நம்முடைய தாயாக இருந்தால், அது நம்முடைய மகளாக இருந்தால், அது நம்முடைய சகோதரியாக இருந்தால் என்கிற எண்ணம் அவனுக்கு வர வேண்டும். ஆனால் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீலப்பட கேசட்டுகள், விபச்சாரத்தை மனித சமூகத்தில் பரப்புகிற கொடியவர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், முஸ்லிமான மூமினான ஆண் பெண் மத்தியில் யார் மானக்கேடான காரியத்தை பரப்புகிறானோ அவனுக்கு இம்மையிலும் தண்டனை மறுமையிலும் தண்டனை என்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளின் அறிகுறி, கியாமத் நாள் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய குடும்பங்களில் இன்றைக்கு சாதாரணமாக நீலப்படம் பார்க்கிற ஒரு காட்சி. என்ன கொடுமை, என்ன அநியாயம்! இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்லுவது? உலகத்திற்கே சட்டங்களை சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமுதாயம், உலகத்திற்கே தீமைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமுதாயம், உலகத்தையே தீமையிலிருந்து காப்பாற்ற கடமைப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு துணிச்சலாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் உலகம் அழிய போகிறது. எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாள் நெருங்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுபோக மதுபானங்கள் அதிகமாகும், மதுபானங்கள் அதிகமாகும். ஏதோ நம் கோவை மாநகரத்தில் தமிழ்நாட்டிலே பிறக்க போய் நாமெல்லாம் தப்பித்தோம் நண்பர்களே. வெளிநாட்டுக்கு சென்றால் துபை போன்ற, துபை அல்லாமல் வேறு வேறு யூரோப்பியன் கண்ட்ரி, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா போய் பாருங்கள். குடும்பமாக டீ காபி அருந்துவதை போல மதுபானங்களை அருந்துவார்கள். யாரு வந்தாலும் உபசரிப்புக்கு ஊத்தி கொடுப்பது மதுபானம். மதுபானங்கள் அதிகமாகிறது, மதுபானங்கள் அதிகமாகும். எங்கு பார்த்தாலும் மக்கள் மதுபான கடைகளை வைத்து விற்பனை செய்து வாங்கி குடிக்கிற காலம் வரும். அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறதா இல்லையா? இன்றைக்கு அரசாங்கம் குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் குடும்பத்தை நிச்சயமாக நிம்மதியோடு வாழ வைக்காது. குடிப்பழத்திற்கு அடிமையானவன் நிச்சயம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து செத்தே போவான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் மருத்துவர்கள். அரசாங்கம் கூட குடிப்பழக்கம் உடலுக்கு, குடும்பத்திற்கு, நாட்டுக்கு, சமூகத்திற்கு கேடு என்று சொல்லி விற்பனை செய்கிறார்கள் எல்லா பக்கங்களிலும். அரசாங்கமே விபச்சார விடுதி நடத்துகிற காலம், அரசாங்கமே இன்றைக்கு மதுபான கடைகளை திறந்து விற்பனை செய்கிற காலம். அதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எந்த காலம் தெரியுமா? உலக அழிவு நாளுக்குரிய காலம். அது உலக அழிவு நாளுக்குரிய காலம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அதிகமாவார்கள், ஆண்கள் குறைந்து வருவார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த நாள் நெருங்கும் பொழுது ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகும், பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். புகாரியில் 5231வது நபிமொழி. எங்கு பார்த்தாலும் பெண்கள். ஒரு மனிதன் 50 பெண்களை திருமணம் முடித்தால் தான் அதை சரிசமம் செய்ய முடியும் என்று சொல்கிற அளவுக்கு கால சூழ்நிலை மாறிவிடும். 5 பெண்ணுக்கு ஒரு ஆண், 50 பெண்ணுக்கு ஒரு ஆண் என்கிற அளவுக்கு பெண்கள் அதிகமாவார்கள். உண்மைதானே? உண்மைதானே? எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு விபத்துகளில் பலியாகிறவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் பாருங்கள் ஆண்கள். போர் என்று வரும் பொழுது போர் வீரர்களாக நிறுத்தப்படுகிறவர்கள் ஆண்கள். போரில் வெற்றி தோல்வி எந்த தரப்பு தீர்மானிக்கப்பட்டாலும் நிறைய போராளிகள்,
ராணுவ வீரர்கள் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பெண்கள் விதவையாகிறார்கள். கொல்லப்படுகிற அளவுக்கு பெண்கள் நிற்கதையாகிறார்கள். எங்கு போர் என்று வரும் பொழுது, நாடு பிடித்தல் என்று வரும் பொழுது, ஆக்சிடென்ட் என்று வரும் பொழுது, ஏதாவது குடும்ப தகராறுகள் தாக்குதல் என்று வரும் பொழுது அதிகப்படியான உயிர் சேதம் பாருங்கள் ஆண்களுக்கு தான் இருக்கும். பெண்கள் அதிகப்படியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அதிகமாகும் போது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பெண்களுக்கு ஒரு சில பெண்கள் வருவார்கள் அந்த காலத்தில். இப்படிப்பட்ட பெண்களாம் ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்களாம். ஆடை அணிந்திருப்பார்கள், அது அவருடைய மானத்தை மறைக்க போதுமானதாக இருக்காது. ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் பார்த்தால் நிர்வாண கோலத்தில் இருப்பதை போல தோன்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 3971வது நபிமொழி. 71வது நபிமொழி. அன்பானவர்களே, பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கிறான்? அவர்களுடைய அங்க அவயங்களை பிற மனிதர்கள் கவருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். ஆகவேதான் கூடுதலான ஆடைகளை அல்லாஹு தஆலா பெண் இனத்திற்கு பாதுகாப்பு அளிக்க, பெண் இனத்தை பாதுகாக்க, அவர்களுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹு தஆலா கூடுதல் ஆடை அணிந்து அவருடைய முகம் முன்கையை தவிர மீதமுல்லாம் மறைத்து நடங்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பெண் உரிமை பேசுகிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா பெண்களுடைய ஆடை எது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆண்களுடைய ஆடை எது? ஆண்களை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் மறைத்தால் போதும். பெண்களை பொறுத்தவரையில் அதிகமாக மறைக்க வேண்டும். ஆனால் தலைகீழ் மாற்றம் உண்டுமா இல்லையா? அதிகமாக மறைக்க வேண்டிய பெண்கள் குறைவாக மறைத்து வருகிறார்கள். குறைவாக மதிக்க வேண்டிய ஆண்கள் அதிகமாக மறைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்கிறோம். இது தலைகீழ் மாற்றம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகி போட்டி நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு குறைந்த ஆடையோடு வருகிறாளோ அவளுக்கு தான் உலக அழகி போட்டி பரிசு. என்ன கொடுமை, என்ன கொடுமை! பெண்கள் தங்களுடைய கவனத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பெண்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரைகுறை ஆடை, மேனிகள் தெரிகிற வகையில் ஆடை, அப்படிப்பட்ட ஆடை அணிந்து வருகிற பெண்கள் வரும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி. ஆண்களை கவருகிற ஆடை. எந்த ஒரு பெண் தலை உயர்த்தி திமுக்காக சமூகத்தில் ஒட்டகத்துமிழை போல நடந்து வருகிறாளோ, அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக அந்த பெண் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் வருவார்கள். அதுதான் கியாமத் நாளின் அறிகுறி. அதுதான் கியாமத் நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஒரு தீமையையும், அந்த தீமையிலே இருந்து நம்முடைய குடும்பத்து பெண்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கொலைகள் அதிகமாகும். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1036வது நபிமொழி, மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத காலம் வரும். எதற்கெடுத்தாலும் மனித உயிர்களை அழித்து கொன்று குவிக்கக்கூடிய கொடியவர்கள் உருவாவார்கள். அதுவும் கியாமத் நாளின் அறிகுறி. அல்லாஹ் கொடுத்த உடம்பு, அல்லாஹ் கொடுத்த உயிர், இந்த உயிரை அவனாக கூட எடுக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. ஆகவேதான் இஸ்லாத்தில் தற்கொலை பெரிய அளவில் இஸ்லாம் தடுத்தது, ஹராம் என்றது. கடைசி மூமின்களுடைய பிரார்த்தனை கூட, ஜனாசாவுடைய தொழுகை கூட அவனுக்கு கிடைக்காது என்று சொல்கிற அளவுக்கு தற்கொலையை இஸ்லாம் வெறுத்தது. தற்கொலையை இஸ்லாம் ஹராம் என்று அறிவித்தது. அந்த அளவுக்கு மனித உயிரை காத்தது இஸ்லாம். அந்த அளவுக்கு மனித உயிருக்கு மதிப்பளித்தது இஸ்லாம். ஆனால் அந்த உயிர்களை சாதாரண காரியத்திற்காக வேண்டியெல்லாம் மக்கள் பறிக்கிற ஒரு கொடுமை நிகழும். கொலைகள் அதிகமாகும், மனித உயிர்கள் பறிப்பு அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அந்த நேரத்தை எதிர்பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாடு பிடித்தல் என்கிற பெயரில் எவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்கள் அதிகார வர்க்கத்தினர்கள். ஆட்சி அதிகாரம் தன் கைவசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாடு பிடித்தல் என்கிற அடிப்படையில் நடக்கப்படுகிற கொலைகள் எவ்வளவு கொலைகள்! சாதாரணமாக மேலை நாடுகளில் எல்லாம் கை துப்பாக்கி இரையாகிற மனித உயிர்கள் எத்துணை தெரியுமா? பட்டியலை கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். கை துப்பாக்கியால் $2, $3, $5 வழிப்பறி கொள்ளையின் மூலம் மனித உயிர்களை பறிக்கிற கொடுமை அதிகமாக நடந்து வருகிற கொடுமை மேலை நாடுகளில். நண்பர்களே, எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத காலம். கட்சியை வளர்த்த, மதக்கலவரங்களை உண்டாக்க, தீவிரவாத காரியங்களில் ஈடுபட,
செய்கிற இவர்களெல்லாம் பாருங்கள் மனித உயிர்களை பறிப்பார்கள். சாதாரண குடும்ப தகராறா எடுத்த உடனே குத்தி கொலை செய்கிறார்கள். சொத்து தகராறா மனித உயிர்களை எல்லாம் மதிக்க மாட்டார்கள், உடனே அடித்து போட்டு கொலை செய்து விடுவார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள். குடும்ப தகராறுகளிலே கொலை, சொத்து தகராறுகளிலே கொலை, கொடுக்கல் வாங்கலிலே கொலை, வியாபாரங்கள் என்று வந்தால் கொலை, சமூக அமைப்பில் பார்த்தால் அரசியல் நடத்துகிறவர்கள் அரசியல் கட்சி அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியெல்லாம் கொலை செய்கிற கொடுமை. இதைவிட பெரிய கொடுமை உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற அடிப்படையில் நடத்தப்படுகிற கொடுமை. தாழ்ந்த ஜாதி மக்களை எல்லாம் பிடித்து உயர் ஜாதியினர்கள் மலத்தை கரைத்து வாயில் ஊத்தி கொலை செய்கிற கொடுமை எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? இந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்கிற ஒரு கவலை. இந்த உயிரெல்லாம் மறுமை நாளிலே வந்து நிப்பாட்டி அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பச்சியம் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிற கொடுமைக்காரர்களை அல்லாஹ் விசாரிப்பதாக திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குழந்தை எல்லாம் எதற்காக வேண்டி கொண்டீர்கள்? சிசுவிலே செய்த கொலை அல்லது சிசுவிலே இருந்து தப்பித்து பூமிக்கு வந்தால் பூமியிலே நெல்மணிகளை வாயில் போட்டு செய்த கொலை. இந்த பச்சிலம் குழந்தைகள் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டது என்று கேட்கிற ஒரு விசாரணை நீதிமன்றம் உண்டு. யார் ஒருவர் ஒரு மனிதனை அநியாயமாக கொன்றானோ அவன் மனித உயிர்கள் எல்லாவற்றையும் கொன்றவனை போலாவான். யார் ஒருவர் ஒரு மனித உயிரை பாதுகாத்தானோ உலக மக்களை எல்லாம் பாதுகாத்தவனாவான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிற வசனங்கள் எல்லாம் உண்டு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொலைகள் அதிகமாகும், மனித உயிர்களை சாதாரணமாக பறிக்கிற கொடுங்கோலர்கள் வருவார்கள், அது கியாமத் நாளின் அறிகுறி என்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 7320வது நபிமொழி, நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் யூதர்களை பின்பற்றுவீர்கள், கிறிஸ்தவர்களை பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு பொந்தில் நுழைந்தால் கூட ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காமல் நீங்களும் நுழைவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான் நண்பர்களே, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கிறிஸ்துமஸ் இருக்கிறதோ அதே போல நமக்கு ஒரு நபி ஜெயந்தி, ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்தார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் என்கிற பெயரில். எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் பிறந்த நாள் இருக்கக்கூடாது? அங்கிருந்து காப்பி அடித்தார்கள். யூதர்களையும் நசாரக்களையும் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கிடக்கும் பொழுது உம்மு சலமா, உம்மு ஹபீபா அவர்களெல்லாம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த தாய்மார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் கிடக்கும்போது ரெண்டு அம்மா அவர்கள் பேசுகிறார்கள். அபிசீனியாவில் வணக்க வழிபாட்டு தலங்களில் நல்லவர்கள் இறந்து போனால் அவருடைய உருவங்களை எல்லாம் வழிபாட்டு தலங்களிலே வரைந்து வைத்து அதை வழிபடும் பொழுது நினைவு கூறுகிற பழக்கம் கிறிஸ்தவர்களுடைய பழக்கம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் ரெண்டு தாய்மார்களும் பேசிக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அபிசீனியாவுக்கு நாங்கள் சென்ற பொழுது அவருடைய வழிபாட்டு தலங்களில் நல்லவர்களுடைய உருவங்கள் எல்லாம் வரையப்பட்டு அதை நினைவு கூர்ந்து வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே மிக மிக மோசமானவர்கள் யார் என்றால், நல்லவர்கள் இறந்து போனால் உருவங்களை வழிபாட்டு தலங்களிலே வரைந்து அதை நினைவு கூறுகிற மக்கள். நல்லவர்கள் இறந்து போனால் அடக்க ஸ்தலத்திலே போய் நின்று கொண்டு அந்த அடக்க ஸ்தலத்தை வணங்குகிற மக்கள். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலே மிக மிக மோசமானவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூத நசாராக்களுடைய கலாச்சாரங்கள் இந்த கலாச்சாரம். நல்லவர்கள் இறந்தால் அவர்களை நினைவு கூறுகிற கலாச்சாரம், நல்லவர்கள் இறந்தால் அவருடைய அடக்க ஸ்தலங்களை உயர்த்தி கட்டுகிற கலாச்சாரம், நல்லவர்கள் இறந்தால் அவருடைய உருவங்களை வைத்து நினைவு கூறுகிற கலாச்சாரம் யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அவர்களில் நல்லவர்கள் இறந்தால் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை வழிபடுவார்கள், பிரார்த்தனை செய்வார்கள், தொழுவார்கள், அவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை போய் செய்வார்கள் இறந்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அது இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு வந்துவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்காவிட்டால் அவருடைய கபரையே மக்கள் வணங்க ஆரம்பித்திருப்பார்கள்.
அவருடைய கபரையே மக்கள் வணங்க ஆரம்பித்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நுழைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியம் என நினைத்து இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே வேண்ட வேண்டிய, பிரார்த்தனை செய்ய வேண்டிய துஆக்களை எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து மரணித்த இறை நேசர்களிடத்திலே போய் துஆ செய்கிற கொடுமை இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. சுஜூத் என்கிற வணக்கம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கம். அந்த வணக்கம் எல்லாம் இறந்து போன கபரஸ்தான்களுக்கும் மையவாடிகளுக்கும் செலுத்தப்படுகிற கொடுமை. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். யகூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். அவர்களுடைய கலாச்சாரம் இந்த கலாச்சாரம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களை ஜானுக்கு ஜான், முலத்திற்கு முலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள், மார்க்கம் உங்களிடத்தில் இருக்காது, மார்க்கம் உங்களிடத்தில் இருக்காது என்றார்கள். இன்னும் ஒருபடி மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் அபூதாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய சமுதாயத்தில் கியாம நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? என்னுடைய சமுதாயத்தில் கியாம நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இணை வைப்பாளர்களோடு சேருவார்கள். அவர்களுடைய சிலைகளை இவர்களும் வணங்குவார்கள். வணங்காத காலம் வராத வரை அந்த நாள் வராது. வணங்குகிற காலம் வரும். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நாளுக்கு உலகம் நெருங்கிவிட்டது. ஒன்றுமா இல்லையா? பழனி, தாராபுரம் போன்ற இடங்களிலே பார்த்தால் விநாயகர் சதுர்த்தியை இழுப்பதே ஜமாத்தினுடைய முத்துவள்ளி தலைவர் தான் இழுப்பார். பார்க்கிறீர்களா? விநாயகர் சதுர்த்தி வந்தால் பத்திரிகை கூர்ந்து கவனித்தால் தெரியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட சமீபத்தில் நிகழ்ந்த கொடுமை. அந்த விநாயகர் சதுர்த்தியில பங்கெடுத்து அந்த விநாயகர் சதுர்த்தியை தொடங்கி வைக்கிறவர்கள் யார் என்றால் ஜமாத்தினுடைய முக்கியஸ்தர்கள். காரணமாம் எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம். இன்றைக்கு இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக கேரளா போன்ற பல பகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற ஜபக்கூட்டங்களில் போய் பங்கெடுக்கிற கொடுமை பத்திரிகைகளிலே பார்க்கிறோம். கோயில் குளங்களில் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய தாய்மார்கள். இன்னும் கொஞ்சம் கிராமப்புறங்களுக்கு சென்றால் கேட்பதற்கே உடலெல்லாம் நடுங்கிறது சகோதரர்களே. குன்னூருக்கு அருகிலே ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் காலை எழுந்தால் அந்த கோயிலை சுத்தம் செய்து இந்து சகோதரர்களுக்கு வழிபாடு நடத்துவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் என்ன காரணமா? எல்லாம் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறார்களாம். நீங்கள் இணை வைப்பாளர்களோடு சேராதவரை, அவர்களுடைய சிலைகளை நீங்கள் வணங்காதவரை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவரை அந்த நாள் வராது. அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால் நீங்களும் அவர்களும் கலந்து விடுவீர்கள். எம்மதம் சம்மதம் என்கிற கோட்பாடுகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். உருவ வழிபாட்டுக்கு நீங்கள் செல்லுவீர்கள். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துகிற ஒரு கொடுமை வரும். அது எப்பொழுது என்றால் கியாம நாளின் அறிகுறி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். வமா யுமினு அக்தருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலே இணை வைத்தலும் கலந்திருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இணை வைத்தலும் கலந்திருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு கூட தௌஹீத் வளர்ந்து, தௌஹீதுக்கு எத்தனை வயதாகிறது? 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே தௌஹீத் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். தமிழகத்தையே தௌஹீதாக மாற்றியதை போல நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கிராமப்புறங்களுக்கு சென்றால் சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாலோ ஒரு நோய் வந்தாலோ அவர்கள் உடனே செல்லுகிற இடம் கோயில் அல்லது சர்ச். அந்த பகுதியில் எந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அந்த வழிபாட்டு தலங்களுக்கு சென்று தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற பெற்றோர்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு. கோயில் விசேஷங்களில் அதிகப்படியான பார்த்தால் பெண்கள் உண்டு, ஆண்கள் உண்டு, முஸ்லிம்கள் உண்டு. இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அதிகமாகும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அதிகமாகும். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 234வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கும் வரை அவர்களின் மீது கியாம நாள் வராது. இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த கியாம நாள் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் இருக்கிற வரை வராது என்று ஒருபுறம் சொன்னார்கள். கியாம நாள் எப்பொழுது வரும் என்றால் முஸ்லிம்கள் எல்லாம் இணை வைக்க துவங்கும் பொழுது வரும் என்றார்கள். எவ்வளவு பெரிய அருமையான பொன்மொழி பார்த்தீர்களா? முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கொடுமை, முஸ்லிம்கள் எல்லாம் உருவ வழிபாட்டை நோக்கி செல்லுகிற கொடுமை, முஸ்லிம்கள் எல்லாம் சமாதியை நோக்கி செல்லுகிற கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமை வரும் பொழுது தான் கியாம நாள் வரும்.
ஆனால் முஸ்லிம்கள் ஒரு ஈமானுடையவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கூட அல்லாஹு தாலா அவனையும் மரணிக்க செய்து இந்த பூமி முழுக்க எங்கு பார்த்தாலும் அநியாயக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் அக்கிரமக்காரர்கள், ஒரு ஈமான் கொண்டவன் கூட இந்த பூமிக்கு மேல் இல்லாத நேரத்தில் தான் அது வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே 234வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். கியாமத் நாளினுடைய அடையாளங்கள், அறிகுறிகள். ஆகவே அன்பர்களே, இவைகளை எல்லாம் ஒரு நேரம் போப்பதற்காக வேண்டியோ ஒரு டைம் பாஸுக்காக வேண்டி ஆற்றப்படுகிற உரை அல்ல. அந்த நாள் திடீரென வரும் பொழுது, அந்த நாள் வந்தால் ஒரு பூகம்பம் மூலமாகவோ அல்லாஹு தாலா கூறுகிற முன்னறிவிப்பின்படியோ அந்த நாள் வந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அந்த நாளுக்கு பிறகு நமக்கு சொர்க்கம் கிடைக்கின்ற நல்லமல்களை எப்பொழுதும் நான் செய்து தயார் நிலையில் இருக்க வேண்டும். கியாமத் நாளின் அறிகுறியாக வருகின்ற அநியாயக்கார மக்களோடு சேர்ந்து அநியாயங்களிலே ஈடுபடாதீர்கள். அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற மக்களாக மாறுங்கள். அசிங்கங்கள், விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற தீமைகள் இந்த மனித சமுதாயத்தில் அதிகமாகும் போது அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்து தீமையை தடுத்து நன்மையை ஏவுகிற கூட்டத்தில் அங்கத்தினராக நீங்கள் மாற வேண்டுமே தவிர, தீமைகளை அவர்களோடு சேர்ந்து செய்கிற நபர்களாக நீங்களும் மாறி தீமைகள் அதிகரித்தால் அல்லாஹ்வினுடைய அந்த நாளும் தேதியும் வந்துவிடும். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஒரு சில முக்கியமான அடையாளங்கள் உண்டு. அவை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வா ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.